வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சுலபமான முறையில் சட்டுன்னு செய்கிற மாதிரியான ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம இட்லி தோசைன்னு மாவு அரைச்சி ரெடி பண்ணுறதுக்கு பதிலாக இதே போல் ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு பாருங்கள். சுவையாகவும் இருக்கும், வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். நல்லா சாஃப்டாக வந்திருக்குது பாருங்கள். இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி மட்டும் இருந்தாலே போதும், நல்லாயிருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு சேரும். இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு துருவின உருளைக்கிழங்கு சேர்த்துருக்குறேன். 1 கப் அளவுக்கு சின்னதாக துருவின கேரட் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு இதுக்கு இப்போ கேரட்டுக்கு பதிலாக முட்டைக்கோஸ் அது போல் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கால் கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்ல பழமாக இருக்கணுங்க. மூணு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணது சேர்த்துருக்குறேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சின்னதாக கட் பண்ணியிருக்கிறோம். சின்னதாக கட் பண்ண கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குவோம். 1/4 கப் அளவுக்கு வறுக்காத ரவை, உங்ககிட்ட வறுத்த ரவை இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, அது சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 2 முட்டை உடைச்சி சேர்த்துக்குருவோம். முட்டை தேவைன்னா சேர்த்துக்கலாங்க, தேவையில்லைன்னா விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். உருளைக்கிழங்கு தக்காளியில் இருக்கிற ஈரப்பதம், அது போக நம்ம எக்கு சேர்த்துருக்கறனால இந்த ஈரப்பதமே போதுங்க. நம்ம தண்ணி எதுவுமே இதில் சேர்க்க வேண்டிய அவசியம் வராது. இங்கே எக்கு சேர்க்கலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. இதே போல் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் மூடி போட்டு ஊற வச்சிடலாம். நம்ம ரவெல்லாம் சேர்த்துருக்கனால அது நல்லா ஊறி வரணும். நல்லா ஊறினா தான் நமக்கு சாஃப்டாக வரும். இப்போ 1/2 மணி நேரம் ஆயாச்சு. இப்போ நமக்கு நல்லா திக்காக வந்திருக்கும். நம்ம ஏற்கனவே வச்சுருந்ததை விட கொஞ்சம் திக்காக எடுக்கும். நம்ம ரவெல்லாம் சேர்த்துருக்கனால அது கொஞ்சம் ஊறி இருக்கும். இது போல் கையில் தண்ணியை நனைச்சிட்டு இது போல் பெரிய உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிடுவோம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற உருண்டையை அப்படியே வச்சு நம்ம அடை தட்டுறது போல் இது போல் கையாலேயே தட்டி விட்டுக்குவோம். நீங்கள் இது போல் கையால் தட்டுறதுக்கு பதிலாக கரண்டி வச்சும் தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இப்போ இது 2லேருந்து 3 நிமிஷம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சே இந்த ரெசிபி சட்டுன்னு செஞ்சிடலாங்க. அவ்வளோதான். 2 பக்கம் வெந்ததுக்கப்புறமா எடுத்து நம்ம தேங்காய் சட்னி இல்லை சாம்பார் எது கூட வச்சினாலும் பரிமாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபி வீடியோ பார்க்குறதுக்கு
மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.